Hi friends, welcome to Manovijay Integrated Farming Channel. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம மாடி தோட்டத்துக்கு கெஸ்டா வந்திருக்க மட்டன் கொத்துக்கறியை நம்ம மாடி தோட்டத்து காய்கறிகளை வச்சு என்ன சமைச்சோன்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் காலையில் மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றலான்ட்டு வந்தேன். அப்போ மாடி தோட்டத்தில் லைபீரியன் தக்காளி நல்லா காய்ச்சிருந்தது. லைபீரியன் தக்காளி மட்டும் இல்லை, செரி தக்காளி, பச்சை மிளகாய், காந்தாரி மிளகாய், இஞ்சி அப்படி நிறைய காய்கறி நம்ம மாடி தோட்டத்தில் விளைச்சல் அமோகமாக தந்துட்டு இருந்தது. அதில் ஒவ்வொன்றா அறுவடை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு லைபீரியன் தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். இந்த டைம் லைபீரியன் தக்காளி நல்லா பெருசாகவே காய்ச்சிருந்தது. நிறைய தக்காளியும் காய்ச்சிருக்கு. அடுத்து நீட்ட பச்சை மிளகாய் அறுவடை பண்ணிக்கலாம். நீட்ட பச்சை மிளகாய் செடி இலை சுருட்டல் நோயினால பாதிக்கப்பட்டு இப்போ மீண்டு வந்து நிறையவே காய்ச்சிட்டு இருக்கு. அடுத்து செரி தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். செரி தக்காளி குட்டி குட்டியா இருந்தாலும் இப்ப நல்லாவே அறுவடை தந்துட்டு இருக்கு. அடுத்து காந்தாரி மிளகாய் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடியில காந்தாரி மிளகாய் இப்ப நிறையவே காய்ச்சிட்டு இருக்கு. இந்த செடியில பூ பிஞ்சு இப்ப நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு நல்லா காய்ச்சிருக்க காந்தாரி மிளகாய் மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து முதல் முறையா நம்ம மாடி தோட்டத்துல விளைஞ்சிருக்க இஞ்சிய அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் மார்ச் மந்த் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பெரிய தொட்டில ஒரு 3 துண்டு இஞ்சியை நட்டு வச்சேன். அதில் 2 இஞ்சி துண்டு முளைச்சி வரவே இல்லை. ஒரு இஞ்சி துண்டு மட்டும் நல்லா முளைச்சி வந்தது. அது நல்லா வளர்ந்து நிறைய கண்ணு விட்டு வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ அதில் எனக்கு நல்லா பெரிய இஞ்சியாக கிடைச்சிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு. நம்ம அறுவடை பண்ண காய்கறி எல்லாத்தையுமே நம்ம மாடி தோட்டத்தை மினி கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம மாடி தோட்டத்து கிச்சன் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி சமையல் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறிகளும் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. நம்ம மாடி தோட்டத்துக்கு கெஸ்டா வந்திருக்க மட்டன் கொத்துக்கறியும் நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறியும் வச்சு ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கறி கஞ்சி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இஃப்தார் ஸ்பெஷல் நோன்பு கறி கஞ்சி செய்ய நம்ம மாடி தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ண காய்கறியிலிருந்து 4 பெரிய லைபீரியன் தக்காளி கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து 3 பெரிய நீட்ட மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அறுவடை பண்ண இஞ்சில இருந்து ஒரு பெரிய துண்டை உடைச்சு கழுவி வச்சுக்கலாம். கழுவி வச்சிருக்க பச்சை மிளகாவை கத்தி வச்சு நடுவுல கோடு போட்டு விட்டுக்கலாம். அப்பதான் காரம் நல்லா இறங்கும். கழுவி தோலெல்லாம் உரிச்சு வச்சிருக்க இஞ்சியை துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறி இல்லாமல் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற காய்கறியை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 10 பூண்டை தோல் உரிச்சிட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நோன்பு கறி கஞ்சி செய்ய தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நோன்பு கறி கஞ்சி செய்ய தேவையான பாசி பருப்பு 1 கப் எடுத்துக்கலாம். பாசி பருப்பு எடுத்த அதே கப்புல 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். பாசி பருப்பு பச்சரிசி இது ரெண்டுத்தையுமே தண்ணியில நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இன்னைக்கு நாம அடுப்புல தான் சமையல் பண்ண போறோம். அடுப்புல கற்பூரம் வச்சு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா பத்திக்கிடுச்சு. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற மண்பானையை அடுப்புல வச்சிடலாம். பானை சூடானதும் ஒரு 5 கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதோட ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊத்திக்கலாம்.
நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நெய்யில் நல்லா பொரியணும். அப்போ தான் வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நெய் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். வெங்காயம் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆட்டுக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கறி வாங்கும் போதே கடையில் சொல்லி கொத்துக்கறியா வாங்கிக்கிட்டேன். இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். கறி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். அப்பதான் இந்த மசாலா எல்லாம் கறியில இறங்கும். கறி நல்லா எண்ணெயில வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கு, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கறி ஒரு 70% வெந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க பாசி பருப்பு, பச்சரிசி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி 2 கப்பு, பாசி பருப்பு 1 கப்பு, டோட்டலா 3 கப்பு. இதுக்கு நம்ம ஒரு 10 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே ஊத்திக்கலாம், ஏன்னா இது நம்ம கஞ்சியா தான் செய்ய போறோம். அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற போல ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு மூடி விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். அரிசியும் வேகணும், அதுல இருக்க கறியும் வேகணும். அடிக்கடி மூடியை திறந்து கலரி விட்டுக்கலாம், அப்பதான் அடி பிடிக்காது. நாம ஆட் பண்ண அரிசி, ஆட்டுக்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் ஆல்ரெடி தேங்காவை அரைச்சி திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்றதுனால நோம்பு கஞ்சியோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். ஃபைனலா முந்திரிய நெய்ல வறுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இஃப்தார் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கலரி விட்டுட்டு கீழே இறக்கிடலாம். ரம்ஜானுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க ஈவினிங் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது இந்த நோம்பு கஞ்சி குடிப்பாங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்கு. எல்லா மசூதிலையும் கண்டிப்பாக நோம்பு கஞ்சி தருவாங்க. நான் இந்த ரம்ஜானுக்கு நியர்லி ஒரு 3 டைம்ஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். நாம இன்னைக்கு ஆட்டுக்கறி போட்டு இஃப்தார் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி செஞ்சுருக்கோம். இதில் வெஜிடபிள்ஸ் போட்டும் செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நோம்பு கஞ்சில நாம பிரியாணிக்கு போடுற மசாலா எல்லாமே போடுறதுனால இது பிரியாணி ஸ்மெல் வரும். நீங்களும் உங்க வீட்டில் இஃப்தார் ஸ்பெஷல் நோம்பு கறி கஞ்சி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க வீட்லயே காய்கறி அறுவடை பண்ணி அதை வச்சு செஞ்சு பாருங்க, இன்னும் டேஸ்ட் அருமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.